Hi friends, welcome to Marichu Kitchen&Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிறு கீரை கடையல். இது எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். ஃபர்ஸ்ட் கடாய் ஸ்டவ்ல வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க. இதை சிம்மில் வச்சுட்டு லேசாக வறுத்து விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை லேசாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிடுறேன். இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கிடலாம். ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். நெக்ஸ்ட்டு நான் கீரை இதோட சேர்த்துக்கிடுறேன். நான் இன்றைக்கி சிறுகீரை எடுத்திருக்கேன். கீரை நல்லா 2-3 ட்ரிப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட இப்போ சேர்த்துக்கிடுறேன். இப்போ இதை லேசாக திருப்பி விட்டுக்கலாம். ஓகே, இதை இப்போ திருப்பி விட்டாச்சு. இப்போ இதை 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக விட்டுலாம். ஓகே, இது இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடோடு இருக்கும் போதே ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட மத்து இல்லைன்னா இதை நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு லேசாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு கீரையோட சூடு ஆறுறதுக்குள்ளே நல்லா மத்து போட்டு கடைஞ்சி விட்டுடலாம். சூட்டோடு கடைஞ்சாதான் நல்லா ஈஸியாக நல்லா கடையிறதுக்கு வரும். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி மத்து போட்டு நல்லா கடைஞ்சி சூடான சாதம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கடைஞ்சாச்சு கீரையை. நெக்ஸ்ட்டு இதை தாளிச்சிக்கிடலாம். ஸ்டவ்வில் ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு ஒரே ஒரு மிளகாய் வத்தல் இதோட சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 7 பல் பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். இதை இதோட போட்டுக்கலாம். இந்த பூண்டு சேர்க்குறதுனால கீரை ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுங்க, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இப்போ இதை கீரையோடு சேர்த்துக்கலாம். கீரையோடு சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை அப்படியே சூடாகவே சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.